உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஃபோட்டோக்கெலாம் ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி எப்படி VN யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். நெட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து ஆடு மட்டும் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸில் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்குது. இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா இதே போலவே வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணாம் 9:16 அந்த ரேஷியோ வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரிஜினல் ஃபுல் ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோக்கு எண்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுடுங்க. லிரிக்ஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 2.5 செகண்ட்ஸ் இருக்கா? ஸோ அந்த 2.5 செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதே போலவே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாத்துக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் எல்லா ஃபோட்டோமே 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே வந்து 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு டைம்லைனை மட்டுமே ஜூம் பண்ணுங்கள். ஃபோட்டோவை ட்ராக் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவில் வச்சுருங்க. அகைன் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. எல்லோ கலர் அவுட்லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரோ செலெக்ஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து சென்டராக மட்டுமே இந்த எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஒரு ஃபோட்டோக்கு தான் ஆட் பண்ணால் அந்த அப்ளை டு ஆல் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சு. ஓகேவா? ஸோ அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்குமே வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ டபுள் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிங்கிள் டிக்கை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து வராது. ஸோ அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவில்
ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு சேஞ்ச் ஆகும்போது ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஜூம் ஆன் என்ற எஃபெக்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஜூம் ஆன் என்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது ட்ரான்சாக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ ஸோ அந்த செகண்ட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்கான டூரேஷன் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனுக்குமே உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அகைன் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்த டைம்லைனில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்கான பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கை யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங் ஆட் பண்ணிட்டு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் விஎன் ஆப்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிட் ரேட் உங்களுக்கு எது வேணுமோ ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே இந்த இடத்த சேவ் டு ஆல்பம் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். இதே சாங் இதே போல் நீங்கள் வந்து வேறு எஃபெக்ட் அலைன்மோஷன் ஆப்பில் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஷாரன் வீடியோ எடிட்டிங் சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணும் நீங்கள் அலைன்மோஷன் ஆப்லையுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.